ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 1/4/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சப்தமி திதி இரவு 9 மணி 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் இரவு 11 மணி 11 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்திரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் 9 மணி 25 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திஸ்ரோஷ்டகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. ஒரு வருடத்திலே ஷன்னவதின்னு சொல்லுவா. ஒரு 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது. அந்த வரிசையிலே இன்றைய தினம் 1ஆம் தேதி, நாளை 2ஆம் தேதி, நாளை மறுநாள் 3ஆம் தேதி, அதாவது இந்த திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களுமே முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள். அந்த வரிசையிலே இன்றைய தினமும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. கரிநாள் அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஆக இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துருப்பா நமக்கு. இது போக இன்றைய தினம் உலக முட்டாள்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நம்ம யாரையுமே முட்டாளாக கருதக்கூடாது. யாரையும் இன்றைய தினத்திலே நாம் ஏமாற்ற முயற்சிக்கிறோம், அவர்களை முட்டாளாக்குகிறோம் என்ற பெயரிலே நாம் எந்த விதமான செயலும் செய்யக்கூடாது. உண்மையை சொல்லணும் சொன்னால் அடுத்தவங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவா அவள் தான் ஏமாந்து போவா. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இன்றைய தினம் சென்னையை பொறுத்தவரை சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 8 நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 17 நிமிடத்திற்கும் நிகழ்கிறது. சந்திர உதயம் என்பது நள்ளிரவு 12 மணி 25 நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 11 மணி 9 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ராகு காலம் என்பது காலை 7:39 மணி முதல் காலை 9 மணி 10 மணி வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10 மணி 41 நிமிடம் முதல் மதியம் 12 மணி 12 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1 மணி 43 நிமிடம் முதல் 3 மணி 14 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. இந்த நாளினுடைய தினாந்தம் என்பது இரவு 1 மணி 41 நிமிடத்திற்கு வருகிறது. இந்த நாளினுடைய சூலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிழக்க சூலம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா. இந்த சூல தோஷம் என்பது காலை 9 மணி 22 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தாராளமாக நம்ம கிழக்கு நோக்கி பயணிக்கலாம். அதற்கு முன்னதாக கிழக்கு நோக்கி பயணிக்க நினைப்பவர்கள் தயிர் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டியது. சரி, இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா சுவாமிநாதன், அதாவது திருவையாறுலேருந்து சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் தினாந்தம் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். இந்த தினாந்தம் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் இப்போதான் கேள்விப்படுறோம். நீங்கள் தினாந்தம்னு சொல்லி டெய்லி ஒரு டைமை போடுறேன். இன்றைய தினம் இரவு 1 மணி 41 நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த தினாந்தம் என்பது எப்படி கணக்கிடப்படுகிறது, இது எதுக்காக இந்த வார்த்தையை நீங்கள் டெய்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அந்த தினம் அந்தம் அப்படியே பிரித்து பாருங்களேன். தினாந்தம்ங்கிற வார்த்தையை பிரித்தோம்னா தினம் ப்ளஸ் அந்தம், அந்தம்னு சொன்னால் முடிவு அல்லவா? அதாவது இன்றைய தினத்தினுடைய முடிவு என்பது எத்தனை மணிக்கு நடக்கிறது, நாளைய தினம் அப்படிங்கிற விஷயம் எத்தனை மணிக்கு துவங்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த தினாந்தம்ங்கிறது சொல்கிறது. சார் நீங்கள் என்ன இது புதுசாக சொல்கிறீங்க, நம்ம இங்கிலீஷ் டேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி 1 ஏப்ரல் எடுத்துட்டா நாளைக்கு 2 ஏப்ரல்ங்கிறது எத்தனை மணிக்கு தொடங்கும்? இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்குத்தானே துவங்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது போக ஜோதிடவியல் ரீதியாக நம்ம பார்த்தா கூட அல்லது தமிழ் காலண்டர் கணக்கின்படி பார்த்தா கூட நாளைய தினம் என்பது அந்த சூரிய உதயத்திலிருந்து தானே துவங்கும். நீங்கள் புதுசாக தினாந்தம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டால் இது தர்மசாஸ்திர ரீதியாக கணக்கிடப்படக்கூடிய ஒரு விஷயம்.
இப்படி புரிஞ்சுக்கலாமே. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிரகப்பிரவேசத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கானே வச்சுப்போமே. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளிலே அதிகாலை பொழுதிலே ஒரு 4:30 நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு சந்தேகம் என்பது வருகிறது. ஜோதிடவியல் ரீதியாகவும் நம் தமிழ் காலண்டர் கணக்கின்படியும் விடிஞ்சாதானே ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வர்றது. ஆனால் இவங்க விடியறதுக்கு முன்னாடியே 4:30 தான் கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு சொல்லி ஒரு விதி வச்சுண்டு அதன்படி 4:30 கிரகப்பிரவேசம் ஃபிக்ஸ் பண்ணி தரா. அப்போது 4:30 கிரகப்பிரவேசம் வச்சா அது ஞாயிற்றுக்கிழமை கணக்கில் வருமா அல்லது சனிக்கிழமை கணக்கில் வருமா? ஜோதிடவியல் ரீதியாக பார்த்தா அது சனிக்கிழமை தானே ஆறுது. ஒரு சனிக்கிழமை நாளில் போய் எப்படி நான் கிரகப்பிரவேசம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வர்றதல்லவா. அதற்குத்தான் நம்முடைய தர்ம சாஸ்திரமானது தினாந்தம் என்கின்ற கணக்கினை வைத்திருக்கிறது. எந்த விதமான சந்தேகமே வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் 4:30 கிரகப்பிரவேசம் வச்சுருந்தா அது ஞாயிற்றுக்கிழமை கணக்குத்தான். இதனை உறுதிப்படுத்துவதுதான் இந்த தினாந்தம் என்கின்ற கணக்கு. தர்மசாஸ்திர ரீதியாக இது எப்படி கணக்கு பண்ணுறான்னு சொன்னால் அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. நான் மேலோட்டமாக உங்களுக்கு அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது ஒரு இரவு பொழுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதாவது இன்றைய தினம் சூரிய அஸ்தமனத்திலிருந்து நாளைய தினம் சூரிய உதயத்திற்குள்ளாக இருக்கின்ற ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம 12 ஹவர்ஸ்னே வச்சுப்போமே. இந்த இரவு பொழுதினை 8ஆக பிரிப்பார்கள். 8 பாகமாக பிரித்து அதில் முதல் 5 பாகம்னு வருது இல்லையா, இந்த முதல் 5 பாகம்தான் இன்றைய கணக்கிலே வந்துவிடும். இந்த முதல் 5வது பாகம் எப்பொழுது முடிவடைகிறதோ, இந்த 5வது பாகம் முடிவடைகிறது தான் தினாந்தம்னு சொல்கிறார். பின்னாடி வரக்கூடிய இறுதியாக வரக்கூடிய அந்த 3 பாகங்களுமே மறுநாள் கணக்கிலே வந்துவிடும் என்று நம்முடைய தர்மசாஸ்திரமானது அடித்து சொல்கிறது. அந்த கணக்கினை வைத்துத்தான் தினாந்தம் என்பது இன்றைய தினம் 1:41 முடிவடைகிறது அப்படின்னு சொல்கிறோம். அந்த 1:41 சென்னையை பொறுத்தவரை அது செவ்வாய்க்கிழமை கணக்கில் வந்துடுறது. இது எதுக்கு சார், இது நம்ம எதுக்காக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆச்சௌச்சம்னு சொல்கிறா இல்லையா, அதாவது இந்த தீட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்களில் இந்த தினாந்தம் என்பது முக்கிய பங்கினை வகிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போமே. இன்றைய தினம் நள்ளிரவு ஒரு 1:30 மணிக்கு யாரோ ஒரு பெரியவர் இறந்து போயிடுறான்னு வச்சுட்டோம்னா அது திங்கட்கிழமை கணக்கா அல்லது செவ்வாய்க்கிழமை கணக்கான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. அந்த குழப்பத்தினை தீர்ப்பதற்காகத்தான் அந்த தினாந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்னதாக அவர் இறந்துவிட்டால் அது இன்றைய தின கணக்கிலும், தினாந்தத்திற்கு பிறகு அவர் இறந்தால் மறுநாள் கணக்கிலும், அது செவ்வாய்க்கிழமை கணக்கிலும் வந்துவிடும். இந்த கணக்கீட்டினை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான். ஏன்னா அந்த கணக்கை வச்சுத்தானே எத்தனை நாள் காரியம் பண்ணணும், எத்தனை நாள் தீட்டு அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானம் பண்ணுவோம் இல்லையா. இது இந்த மரண ஆச்சௌச்சத்திற்கு மட்டுமல்ல, ஜனனம் பிறப்பு தீட்டிற்கும் பொருந்தும். அதே மாதிரி இந்த பெண்கள் அந்த மாத விலக்கு நாட்கள்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாத விலக்கினை அதனை கணக்கிடுவதற்கும் என்னைக்கு இவா தூரமாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கும் இந்த கணக்கானது பயன்படுகிறது. ஆக தின அந்தம் என்பதை தான் இந்த நாளானது தர்மசாஸ்திர ரீதியாக எத்தனை மணிக்கு முடிவடைந்து நாளைய தினம் என்பது எத்தனை மணிக்கு துவங்குகிறது என்பதை தெளிவாக நமக்கு சொல்வதுதான் இந்த தினாந்தம் என்கின்ற அந்த மணி அளவு. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.